முதற் கடவுளாக நாம் ஏன் விநாயகரை வழிபடுகிறோம்? அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு புறத்திலே நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்பது சைவர்களாக இருந்தால் சிவபெருமானையும், வைணவர்களாக இருந்தால் திருமாலையும் வணங்குகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையாக முழுமுதற் கடவுள் என்று நமக்கு ஏன் விநாயகரை அடையாளப்படுத்தினார்கள்? அதற்கு என்ன காரணம் என்றால், விநாயகர் என்று சொன்னாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், விநாயகருக்கு மேல் ஒரு தெய்வம் என்பது கிடையாது. இல்லை, சிவபெருமானை சொல்கிறார்களே முழுமுதற் கடவுள் என்று. அந்த ஒரு கேள்விக்கும் சிவபெருமானே என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் விநாயகர் வழிபாட்டை செய்துவிட்டுத்தான் நீங்கள் என்னை வழிபட வேண்டும் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாம் சிவாலயங்களுக்கு சென்றாலும் சிவனை வழிபடுவதற்கு முன்னால் முதலிலே நாம் வழிபடுவது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் அதற்கடுத்து நாம் சிவபெருமானை வணங்கிவிட்டு அதற்கடுத்ததாக உமையவளை வணங்கிவிட்டு பிறகு பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் வழிபடுகிறோம். ஒருமுறை பார்க்கடலை கடைந்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பார்க்கடலிலே அமிர்தத்துக்கு பதிலாக விஷம் வருகிறது. இந்த விஷம் வருவதற்கு என்ன காரணம் என்று திருமாலும் சிவபெருமானும் உட்கார்ந்து ஆலோசனை செய்கின்ற பொழுது அடிப்படையாக என்ன தவறு நடந்தது என்றால், எந்த காரியத்தை செய்வதென்றாலும் விநாயகரை வழிபட்டுத்தானே செய்ய வேண்டும். விநாயகரை வழிபடாமல் பார்க்கடலை கடைந்த காரணத்தினால் அந்த பார்க்கடலிலே முதலிலே விஷம்தான் வந்தது, அமிர்தம் வரவில்லை. பிறகுதான் விநாயகருக்குரிய முழு பூசையை செய்துவிட்டு பிறகுதான் யார்? சிவபெருமானும் திருமாலும் விநாயகருக்கு முதல் பூசையை செய்துவிட்ட பிறகுதான் அந்த பார்க்கடலிலே அமிர்தம் கிடைத்தது. அந்த பார்க்கடலிலே இருந்து மகாலட்சுமி வந்தாள். ஆக நாம் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு புது வீடு கட்டுகிறோம், அந்த கட்டிய வீட்டிலே முதலிலே நாம் என்ன பண்ணுறோம்? கணபதி ஹோமம் செஞ்சுட்டு தான் அடுத்து அந்த வீட்டுக்கே குடி போகிறோம். ஆக எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். சரி, விநாயகர் வழிபாடு முக்கியம். இந்த விநாயகருக்கு அமைக்கின்ற ஆலயத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, எல்லா தெய்வங்களுக்கும் ஆலயம் அமைக்கின்ற பொழுது அதற்கென்று சில ஆகம விதிகள் இருக்கும். அந்த ஆகம விதிப்படித்தான் அந்த கோயிலை நிர்மாணிப்பார்கள். ஆனால் விநாயகரை பொறுத்தவரையில் ஆற்றங்கரையிலும் இருப்பார், குளத்தங்கரையிலும் இருப்பார், அரச மரத்தடியிலும் இருப்பார், எங்கு வேண்டுமானாலும் எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் இருப்பார். மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அந்த வாயிற்புறம் என்பது எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. ஆனால் விநாயகருடைய ஆலயத்துக்கு மாத்திரம்தான் விதி என்பது கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் ஆலயத்தை அமைக்கலாம், வழிபடலாம். எந்த திசை என்பதும் கிடையாது, எந்த விதிமுறைகள் என்பதும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் நாம் விநாயகர் கோயிலை அமைக்கலாம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறார்கள். சரி, விநாயகர் வழிபாட்டினுடைய அடிப்படை என்ன? அதுக்கு என்ன உருவம்? நம்ம வீட்டில் ஒரு அரிசி மாவு இருந்தாலும், இல்லை வெல்லம் இருந்தாலும், இல்லை மஞ்சள் இருந்தாலும், இல்லை சந்தனம் இருந்தாலும், இல்லை குங்குமம் இருந்தாலும் அவற்றை பிடித்து வைத்தால் அதுவே பிள்ளையாராக கருதப்படும். இதற்காக நீங்கள் பெரிய பொருட்செலவு செய்து விநாயகருக்காக சிலை வாங்கி வைக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று கிடையாது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே சந்தனம் இருந்தாலும் சரி,
இல்லை வெல்லம் இருந்தாலும் சரி, இவற்றை நாம் பிள்ளையாராக பிடித்து வழிபடலாம். சரி, பிள்ளையார் வழிபாட்டில் என்ன முறையான நாம் வழிபாட்டு முறையை கொண்டு நாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாட்டுக்குன்னு நாம் பெரும் பொருட்செலவு, மற்ற தெய்வங்களைப் போல பெரிய அளவிலே நாம் பொருட்செலவு செய்து வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அருகம்புல் ஒன்று இருந்தால் போதும். அந்த அருகம்புல்லை அந்த பிள்ளையாரினுடைய தலைப்பகுதியிலே வைத்து நாம் வணங்கிடலாம். ஏன் நம்முடைய இந்து சமயத்திலே மலர் வழிபாடுகள் எத்தனையோ தெய்வங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் விநாயகருக்கு மாத்திரம் அருகம்புல்லே போதுமானது? அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா, பல ஆண்டுகள் மழை பெய்யாமல் காய்ந்து போன ஒரு நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி காய்ந்து போன நிலத்திலே திடீரென்று ஒரு நாள் மழை பொழிகிறது. அந்த காய்ந்த நிலத்திலே திடீரென்று பெய்கின்ற மழையிலே எத்தனையோ ஆண்டுகளாக இந்த மண்ணிலே புதைந்து கிடக்கக்கூடிய அருகம்புல்லினுடைய விதையானது எப்பொழுது மழை பொழிகிறதோ அந்த மழை பொழிந்தவுடன் முதலில் மண்ணை விட்டு வெளியே வருவது அருகம்புல் ஒன்றுதான். அதனால்தான் அருகம்புல்லை நாம் விநாயகருக்கு வழிபாடு செய்கிறோம். உயிரின தோற்றத்திலே கூட இந்த மனித பிறவிக்கு முன்னால் முதல் பிறவி என்பது, மனிதனுக்கு முன்னால் முதலிலே எடுக்கக்கூடிய பிறவி எதுவென்றால், முதல் எடுக்கக்கூடிய பிறவி அருகம்புல் தான் முதல் பிறவி. மனித பிறவிக்கான அடிப்படையான ஒரு பிறவி எதுவென்றால் அருகம்புல் பிறவிதான் முதல் பிறவி. அதனுடைய அடிப்படை காரணமாகத்தான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டிலே நாம் அருகம்புல்லை வைத்து வழிபடுகிறோம். இந்த அருகம்புல் வைத்து வழிபடுவதற்காக அடிப்படையாக ஏதாவது புராண கதை இருக்கிறதா என்று பார்த்தால், அனலாசூரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். இது ஒரு புராண கதை. நடந்ததா நடக்கவில்லையா என்று ஆறு அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடாது. நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள் ஒரு கதை. அந்த கதையின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பது தான் நாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். கதைக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த அனலாசூரன் என்றவன் என்ன பண்ணுறான்னா, சிவபெருமானிடம் வரம் பெற்றுவிட்டு முனிவர்களையும் தேவர்களையும் போய் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். அவர்கள் யாகம் செய்தால் அந்த யாகத்தை போய் அழிக்கின்ற வேலையை செய்கிறான். இப்படி எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் மிகுந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துகிறான். அப்படி கொடுமைப்படுத்துவதனால இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விநாயக பெருமானிடம் போய் வேண்டுறாங்க. சிவபெருமானிடம் வரம் பெற்றுவிட்டு இந்த அனலாசுரனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது. நீங்கள் தான் எப்படியாவது இந்த அனலாசூரனை வதம் செய்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்கள் எல்லாம் போய் விநாயக பெருமானிடம் வேண்டுகிறார்கள். அப்பொழுது விநாயக பெருமான் என்ன பண்றார்னா, இந்த அனலாசூரனை விழுங்கிறார். விழுங்கினதுனால உடல்ல போன உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த அனலாசூரனுடைய வெப்பமானது நம்முடைய விநாயக பெருமானையே தகிக்க ஆரம்பித்து விடுகிறது. உடல் முழுக்க வெப்பமாகி விடுகிறது. வெப்பம் குறையல. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு தேவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது கூட அந்த அனலாசுரனுடைய வெப்பமானது விநாயக பெருமானை விட்டு அகலவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த பொருளையோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அனலாசுரனுடைய வெப்பமானது குறையாத காரணத்தினால் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயக பெருமானிடம் வைக்கிறார்கள். அந்த அனலானது முழுமையாக விநாயக பெருமானை விட்டு அகன்று விடுகிறது. இப்போ இந்த அருகம்புல்லை வைத்ததினுடைய அடிப்படை நோக்கம், அதாவது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானையே அந்த அனலானது சுட்டெரிக்கிறது. அந்த சுட்டெரிக்கின்ற அனலை
எது தனிய செய்கிறது என்றால் ஒரு அருகம்புல். இப்போ நம்ம வழிபாட்டு முறைக்கு வருவோம். இப்போ விநாயகரை நம்ம வசதிக்கு ஏற்ப களிமண்ணால் பிடிச்சி வச்சுட்டோம், இல்லை அரிசி மாவில் பிடிச்சி வச்சோம், இல்லை சந்தனத்தில் பிடிச்சி வச்சோம், ஏதோ நமக்கு பிடிச்ச ஒரு பொருளில் பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம கடவுளை எதுக்கு கும்பிட போகிறோம்? நம்ம வாழ்க்கையில் பல 100 கோடி சொத்து இருக்குது, மாட மாளிகைகள் இருக்குது, நம்ம பையன்கள்லாம் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஆஸ்திரேலியாவிலையோ கனடாவிலையோ நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்படி என்ற சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதனாவது கடவுளை நினைப்பானா? நினைக்க மாட்டான். வாழ்வில் இன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் கடவுளை நினைக்க மாட்டான். ஆனால் அவன் உள்ளத்தை முழுக்க ஆணவம் மேலோங்கி இருக்கும். அவனுக்கு கிடைப்பதற்கு விட அதிகமான பொருட்கள் கிடைத்து விட்டால் அவன் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லா பொருளும் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. அப்போ ஆண்டவனுடைய துணை அவனுக்கு எதற்கு? கோயிலுக்கு போக மாட்டான். இப்படி எல்லா செல்வங்களையும் பெற்றிருக்கின்ற பொழுது வாழ்வில் ஒரு சிறு துன்பம் வருகின்ற பொழுதுதான் அப்பதான் அவனுக்கு யார் ஞாபகம் வரும்னா தன்னை படைத்த கடவுள் மீது ஞாபகம் வரும். பொதுவாக நாம் என்ன நினைப்போம்னா, வாழ்க்கையில் நமக்கு நிறைய துன்பங்கள் வருகின்ற பொழுது தினந்தோறும் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், நல்ல வழிபாடு செய்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு மட்டும் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறானே, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் கொடுக்க மாட்டேன்றான், கொஞ்சம் ரைட் எடுத்து எதிர் வீட்டுக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன்றான். எந்த துன்பமாக இருந்தாலும் மொத்தமாக கொண்டு வந்து டாடா ஏசியில் நம்ம வீட்டு எதிர்க்கே இறக்கிட்டு போகிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வரும். இது அடிப்படையானது தான். இந்த துன்பங்கள் வருவது எதற்குனா, இன்பங்கள் யாரிடம் அதிகமாக மிகுந்திருக்கிறதோ அவன் எப்படி இறைவனை நினைக்காம இருக்கிறானோ அதே போல இறைவனும் என்ன பண்ணுவான்னா, நீ என்ன நினைக்காத காரணத்தினால் நானும் உன்னை நினைக்க மாட்டேன். யார் இறைவனை நினைக்கவில்லையோ அவர்களை பற்றி இறைவனும் கவலைப்பட மாட்டான். ஆனால் யார் ஒருவர் துன்பப்பட்டு அந்த துன்பத்தின் ஊடாக வருகின்ற எல்லாவித கஷ்டங்களையும் உள்வாங்கிக் கொண்டு இறைவனை முழுமையாக யார் நம்புகிறார்களோ, இன்னைக்கு ஒரு தெய்வத்தை நம்புறது, சரி பிரச்சனை தீரல, உடனே என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரோ எதிர் வீட்டுக்காரோ இல்லை ஒரு ஜோசியக்காரோ என்ன பண்ணுவார்னா, ஏம்பா அந்த தெய்வத்தை கும்பிடாத, அது உனக்கு பிரச்சனை தீர்க்காது, நீ என்ன பண்ணுறனா வேற ஒரு தெய்வத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மடைமாற்றி இன்னொரு தெய்வத்துக்கிட்ட அனுப்புவாங்க. சரி, அந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறலைன்னா இப்படியே தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தெய்வம் இருக்குதோ அத்தனை தெய்வத்துக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது வல்ல பக்தி. நீ எந்த தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை, நீ எந்த தெய்வத்தின் மேலே வேணாலும் வை, அந்த தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது 100% முழுமையாக நம்பணும். இன்னார் சொல்றார் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக உன்னுடைய பக்தியில மாற்றம் செய்யக்கூடாது. உனக்கு விருப்பப்பட்ட எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அந்த தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு நீ என்ன பண்ணுனா இறுதி வரை அந்த தெய்வம் நம்மை கைவிடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது 99% நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இன்னைக்கோட நம்ம கதை முடிஞ்சுது, இதுக்கு மேலே நம்மளால் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு சுமை வந்து சேர்ந்து விட்டது அப்படி நீங்கள் எண்ணும்போது தான் 99% முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த 100வது சதவீதத்தில் தான் இறைவன் தன்னுடைய கருணையை கொண்டு வந்து உங்களிடம் காட்டி உங்களுடைய பேரின்ப வாழ்விற்கு வழிவகுப்பான். ஒரு 50% துன்பம் இருக்கும்போது என்ன நினைச்சிருது, அவ்வளோதான் போலகுது, இந்த சாமிக்கு நாம் வழிபாடு நடத்துறது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்கே காரணம் என்னவென்றால் இந்த துன்பத்தின் மூலமாக தான். அதனால தான் நமக்கு சனி பிடிச்சாதான் நண்பர்கள் யாரு பகைவர்கள் யாரு எல்லாமே நமக்கு எப்போ தெரியும், நம்ம வசதியாக இருக்கும்போது தெரியாது. இந்த 6ஆம் அறிவிற்கு நம்மோடு உண்மையான நட்போடு யார் இருக்கிறார்கள், உண்மையாகவே நமக்கு உறவினர்களாக யார் இருக்கிறார்கள் என்பது
நாம் செல்வத்தோடு இருக்கின்ற பொழுது தெரியாது. நமக்கு என்றைக்கு வறுமை வருகிறதோ அந்த வறுமை வருகின்ற பொழுதுதான் உற்ற நண்பன் யார், உற்ற உறவினர் யார் என்பது அப்பொழுதுதான் நமக்கு புரியும். இந்த புரிய வைப்பது தான் யாருக்கு வேலை? சனி பகவானுடைய வேலையே. நாம் என்ன நினைக்கிறோம், 7.5 சனி நமக்கு பிடிச்சிடுச்சு, வாழ்க்கையில் இதுக்கு என்ன பரிகாரம்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்போம். 7.5 சனி வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை நாம் அனுபவித்து நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இறைவன் மேலே இருக்கணும். சனி பகவான் எவ்வளவு துன்பத்தை நமக்கு கொடுத்தாலும் நாம் மனசில் என்ன இருக்கணும்னா தைரியமான வைராக்கியம் இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க. துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த தவறான முடிவுகள் எடுப்பதினால் அந்த குடும்பத்திற்கு கூடுதலான சுமைதான், கூடுதலான துன்பம்தான். பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை ஆராயணும். துன்பம் வருகின்ற பொழுதுதான் நமக்கு எல்லா மனிதர்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். அதுவரையிலும் நமக்கு தெரியாது எவன் நல்லவன் யார் கெட்டவங்கிறது. நமக்கு துன்பம் வருகின்ற பொழுதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள இயலும். அதைத்தான் நமக்கு யார் புரிய வைக்கிறார்னா சனி பகவான் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த சனி பகவான் நமக்கு 7.5 பிடிக்கும் போது நாம் எங்கே போய் யார்கிட்ட வணங்கணும்னா அந்த சனி பகவானே பிடிக்க முடியாத ஒரு ஆள் இருக்கிறார். இல்லை, யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சனி பகவானே பிடிக்க முடியாத ஆள் விநாயக பெருமானை நோக்கி நாம் வணங்கணும். அதுக்கு தான் இந்த செய்திக்கு வரேன். யாரால பாதிப்பு இல்லையோ அந்த சனி பகவானே பிடிக்க முடியாத ஆள் யாருன்னா நம்ம விநாயக பெருமான். அதனால் நாம் தினந்தோறும் ஆலய வழிபாடு என்பது விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்பட்ட துன்பங்கள் என்பது கொஞ்சம் மிதமாக இருக்கும். அதுக்காக முழுசாக விலகிடும் சொல்ல முடியாது. ஒரு 100% இருக்கிறது, ஒரு 70% துன்பத்துக்கு கொண்டு வந்து என்னுடைய அடியாருக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துடாதப்பா அப்படின்னு என்ன பண்ணுவார்னா விநாயக பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு கருணையை காட்டுவான்.